ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு கிரிப்டோ நாலேஜ் நம்ம சேனலுக்கு நீங்க எப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. $26.6 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபயர் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. $26.6 மில்லியன் வந்து ஃபண்ட், நல்ல ஃபண்டிங், நல்ல ஒரு பேக்கப்பும் இருக்குது. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காயின்பேஸ் வெஞ்சர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய நேம் எல்லாமே பேக்கப்பில் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவங்களுடைய டிஸ்கார்ட் ரோல்ஸ் வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அவங்களுடைய டிஸ்கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் கண்டினியூ கேட்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற கிளிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு கிளிப்புங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெமினி வச்சு ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி வச்சு ட்ரை பண்ணேன். சாட் ஜிபிடியில் என்னென்னா சூப்பராக இருந்தது, எனக்கு நல்ல ஆன்சர் கொடுத்துருந்தான், பயங்கரமாக இருந்தது. எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டவுடனே எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஃப்ரீக்கு வந்து லிமிட் கம்மி தான் அப்படின்ற மாதிரி ஆகிருச்சு. ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து 4:26 PM அப்போ தான் என்னால் அகைன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 மன உளைச்சலாக போயிடுச்சு. நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஜெமினி ட்ரை பண்ணேன். இவன் ஒரு பைத்தியக்காரன். நான் இப்போ புதுசாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டேன் அப்படின்னா அவன் பழைய ஸ்க்ரீன்ஷாட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருப்பேன், அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ராசஸ் பண்ணி அதனுடைய ஆன்சர் கொடுத்துருந்தான். நான் அதை கண்டுபிடிச்சி நான் மறுபடியும் புது ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எனக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்குள்ளே அந்த 30 செகண்ட் வந்து எனக்கு டைம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அந்த கொஸ்டின் வந்து டைம் அவுட் ஆகிட்டு அனதர் கொஸ்டின் வந்து போயிடுது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோல் கிடைக்காது. ஸோ இவன் ஒரு பைத்தியக்காரங்க. நல்லா ஒர்க் ஆகிறான், ஜெமினி வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் என்ன பண்ணா, பழைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிடுது. கூகுள் சரி பண்ணி தொலைங்கடா. ஸோ லாஸ்ட்டாக தாங்க வந்தான் குரோக்கா அது தெரில. என்கிட்ட வந்து ட்விட்டர் ப்ரீமியம் இருக்குது, அதனால தான் எனக்கு வந்து இது வந்து லிமிட்டு முடியாமல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் இந்த குஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அது எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி கோபைலட், நீங்கள் பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, Windows 11 புதுசாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோபைலட் ஏஐயும் வந்துட்டு 1 இயருக்கு வந்து ஃப்ரீ தான். நீங்கள் அதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கியூஸ் எல்லாமே ரேண்டமாக இருக்குங்க. ரேண்டமாக இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த கியூஸை வந்து கொடுக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு ரேண்டமாக வந்துட்டு இருக்குது. என்னால் எப்படி டைப் பண்ணி போகிறது, அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் உங்களுக்கு. எல்லாராலையுமே ஃப்ரீ ஏஐ வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏதாவது நான் ஒரு ஸ்டெப் நான் எடுக்கிறேன். ஓகே, நான் புலம்பிட்டேன். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கியூஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். சாப்டர் 1 கியூஸுக்கு போயிட்டு டேக் கியூஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சேனல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நீங்கள் ஏஎல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து ஸ்டார்ட் கியூஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 3 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கியூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பிசி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா Ctrl+Shift+S கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பர்டிகுலர் அந்த கியூஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு, ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இந்த ஏஐயில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கிவ் மீ ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இது ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் உங்களால் போய் எடுத்துக்க முடியும். ஏன்னா டைம் வந்துட்டு ஒன்லி 30 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. அதே போல் உங்களுக்கு டேட்டாவுமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு சரியாக ஆன்சர் கொடுக்காம போயிடும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நான் வந்து குரோக்கை வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணு சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்களும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து ஆட் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஏன்னா எல்லாராலையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி அப்படி இல்லைனா ட்விட்டர் வந்து ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு ஐடியா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே கேஸ், நான் வந்துட்டு ஒரு வழியாக நான் சாப்டர் 1 கியூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்மன் ரோல் வந்து கிளைம் பண்ணிட்டேன். இதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ஓட கியூஸும் லைவாக இருக்குது. சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 எல்லாமே இதுக்கப்புறம் தான் வரும். இப்போதைக்கு சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 மட்டும் தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி தப்பாக சொல்லியிருந்தேன், ஐம் ஸோ சாரி, நான் சரியாக கவனிக்கலை. அந்த சாப்டர் 2 நீங்கள் வந்து சேம் இதே போல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் ஒன்று பண்ணுறேன், ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கொஷினோட ஆன்சர்ஸையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். கொஷின்ஸ் ரொம்ப ரேண்டமாக தாங்க வரும். நீங்கள் எப்படியாவது அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.